அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில பேர்கள் என்ன செய்வாங்க, இந்த காதல் திருமணம் பண்ணிட்டு வீட்டு விட்டு ஓடி போயிடுவாங்க. இல்லைனா கணவனோ மனைவியோ என்ன செஞ்சுருவாங்கன்னா, குடும்பத்தில் இருந்து பிரிஞ்சு வேறு ஒரு பெண்ணுடன் என்ன செஞ்சுருவாங்கன்னா, பெண்ணுடையோ இல்லை வேற ஒரு ஆணுடையோ என்ன செஞ்சுருவாங்கன்னா ஓடி போயிடுவாங்க. சரிங்களா? அப்படி யாராவது வீட்டை விட்டு ஓடி போயிருந்தாங்க, அவங்கள நம்ம திருப்பி நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த பிரயோக முறையை சம்மந்தப்பட்டவர்களுடைய மேலே பிரயோகம் பண்ணினீங்க அப்படின்னா, எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி அந்த இருப்பிடத்துக்கு தேடி ஓடி வந்துடுவாங்க. சரிங்களா? இந்த பிரயோக முறைக்கு பேர் ஆகர்ஷண வித்தை அப்படின்னு சொல்லிட்டு சுவடிகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த பிரயோக முறையை பார்த்தீங்கன்னா சித்தி செஞ்சுருக்கணும். சரிங்களா? சித்தி பண்ணால் மட்டும்தான் இந்த பிரயோகம் நம்மளுக்கு வேலை செய்யும். சரிங்களா? சித்தி பண்ணணும்னா நான் இந்த ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு 10,000 ஒரு 11 நாளைக்கு, ஒரு நாளைக்கு 1008 வீதம், மொத்தம் 11 நாளைக்கு இந்த மந்திரத்தை சுத்தபத்தமாக விரதம் இருந்து இந்த மந்திரத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்னா சித்தி பண்ணி வச்சுக்கிறோம். இப்படி சித்தி பண்ணாத்தே இந்த பிரயோக முறை நம்மளுக்கு வேலை செய்யும். சரிங்களா? அதுக்கப்புறம் சித்தி பண்ண பிறகு இதை எப்படி பிரயோகம் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த யூடியூப் சேனல் வாயிலாக வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன். சரிங்களா? அதாவது இந்த பிரயோக முறையை எல்லாருமே தெரிஞ்சுக்கிற மட்டும் செய்யுங்க. இப்படிப்பட்ட விஷயம் இருக்குது அப்படிங்கிறத. சரிங்களா? யாரும் பிரயோகம் பண்ண வேணாம். சரிங்களா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆகர்ஷண வித்தையில் எந்த அளவுக்கு நன்மை இருக்கோ அந்த அளவுக்கு கெடுதலுமே இருக்குது. சரிங்களா? அதனால் இது தவறானவங்க கையில் இது கிடச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு சில விஷயங்களை நான் மறைச்சே சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா இதை யாரும் பிரயோகம் பண்ணாதீங்க, தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அதாவது எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த பிரயோக முறையை பண்ணி அவங்கள என்ன செய்ய முடியும்னா, நம்மளுடைய இருக்கிற இடத்துக்கு வர வைக்க முடியும். சரிங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா, இது மோகினி ஆகர்ஷண வித்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த பிரயோக முறையை பார்த்தீங்கன்னா, அமாவாசை அன்னைக்குன்னு இரவு பண்ணலாம், இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னு இரவு இந்த பூஜையை செய்யலாம். சரிங்களா? இதை பூஜை எப்படி செய்கிறது அப்படின்னா, அதாவது ஒரு தாம்பாளத்தட்டில் பச்சரிசி மாவும் கோதுமை மாவும் கலந்துக்கிட்டு சம்மந்தப்பட்டவருடைய காலடி மண்ணோ இல்லை சம்மந்தப்பட்டவருடைய வேர்வைப்பட்ட துணியோ இல்லை சம்மந்தப்பட்ட யார் ஓடி பண்ணாங்களோ அவங்களுடைய வேர்வைப்பட்ட துணி, இல்லை அப்படின்னா காலடி மண், இல்லை அப்படின்னா அவங்களுடைய தலைமுடி, அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்குங்க. இல்லை இதில் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, வெறுமனே ஃபோட்டோவும் பேரும் வச்சு கூட நம்ம என்ன செய்யலாம்னா அவங்கள நம்ம இருப்பிடத்துக்கு வர வைக்கலாம். சரிங்களா? அவங்களுடைய உருவ பாவை போல் செஞ்சுக்குங்க. பாவை போல் செஞ்சுக்கிட்டு ஒரு வாழை இலையில் விரித்து அந்த உருவ பாவையை வச்சு இந்த கட்டுக்குடி மூலிகை தெரியுங்கள்ல, நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். சரிங்களா? இந்த கட்டுக்குடி மூலிகையை அந்த பாவையில் என்ன செஞ்சுருங்கன்னா சுற்றி அப்படியே அந்த பாவையில் சுற்றி வச்சுருங்க. அந்த பாவைக்கு முன்னாடி ஒரு மண் அகல் விளக்கில் சுத்தமான நெய் ஊற்றி தீபம் போட்டுருங்க. சரிங்களா? தீபம் போட்டு அந்த பாவைக்கு தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு இதெல்லாம் போட்டு, அதாவது இந்த நான் ஆகர்ஷண வித்தைக்குன்னு ஒரு எந்திரம் இருக்குது. அந்த எந்திரத்தை நான் கொடுக்கல. ஏன்னா இது தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இதை பிரயோகம் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதனால் அந்த எந்திரத்தை எழுதி சுருட்டி என்ன செஞ்சுருங்கன்னா அந்த பாவையில் சொருகி வச்சுருங்க. சொருகி வச்சுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை செவ்வரளி பூவை கையில் எடுத்துக்கிட்டு, இல்லைன்னா மல்லிகை பூவை கையில் எடுத்துக்கிட்டு மந்திரத்தை சொல்லி அந்த பாவை மேலே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா போட்டுறணும். போட்டுட்டு மொத்தம் இந்த மந்திரத்தை 1008 உரு கொடுக்கணும். சரிங்களா? 1008 உரு கொடுத்து முடித்த பிறகு அந்த பொம்மையை அப்படியே சுருட்டி என்ன செஞ்சிடறேன்னா ஒரு மண் குடுவைக்குள் அடைச்சி அந்த வாயில் பகுதியை மஞ்சள் துணி இல்லைன்னா வெள்ளை துணியால் அந்த குடுவையோடைய வாயில் பகுதியை கட்டி எந்த வீட்டில் அதை பிதைக்கிறோமோ அந்த வீட்டுக்கு ஓடி போனவங்க என்ன செஞ்சுருவாங்கன்னா திரும்பி வந்துடுவாங்க. சரிங்களா? எண்ணி 21 நாட்களுக்குள்ளாகவே என்ன செஞ்சுருவாங்கன்னா அவங்க சம்மந்தப்பட்ட நபர்கள் என்ன செஞ்சுருவாங்கன்னா திரும்பி வந்துடுவாங்க. சரிங்களா? இது எப்படி அவங்க அவங்கள மனசை மாற்றி திரும்பி வர வைக்கும் அப்படின்னா, அதாவது அவங்களுடைய புத்தியை மாற்றி அவங்களுடைய சுயநிலவை இழக்க வச்சு அவங்களுடைய சிந்தனையை மறக்க வச்சு இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் மறக்க வச்சு என்ன செஞ்சுருவாங்கன்னா
தன்னுடைய வீட்டுக்கு வர வச்சுருவாங்க. சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா இந்த காதல் திருமணம் பண்ணி ஓடி போயிடுவாங்க. சரிங்களா? அப்பேற்பட்டவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த பிரயோக முறையை பண்ணுவாங்க. சரிங்களா? ஒரு சில பேர் கணவன் மனைவி பிரிஞ்சு தகாத உறவுல போய் இருப்பாங்க. சரிங்களா? அப்பேற்பட்டவங்க வாழணும்னு நினச்சி தன்னுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ இந்த பிரயோக முறையை என்ன செஞ்சு பண்ணி திரும்பி வருவாங்க. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லானது. இது பேர் தான் ஆகர்ஷண வித்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? இது எதற்காக நான் யூடியூப் சேனலில் தெளிவாக நான் கொடுக்கல, இதை மறைச்சு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இதை வச்சு என்ன செய்ய முடியுமோ ஒரு ஆளை வர வச்சு அவங்களுக்கு மரணமோட ஏற்படுத்த முடியும். சரிங்களா? அதனால இது யார் தப்பானவங்க கையில் கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இதை தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் யூடியூப் சேனலில் கொடுக்குறேன். அதே போல் இந்த மாதிரி யாரேனும் உங்கள் வீட்டில் யாராவது ஓடி போயிருந்தாங்க, இந்த விஷயத்த உங்களுக்கு இந்த பூஜை பிரயோக முறையை பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு நம்மள்கிட்ட இந்த பூஜையை பண்ணிக்கிடலாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.